இறைசக்தியினோட ஆற்றலை பெறுவதற்கும் ஆன்மீக சிந்தனைகளுடைய விழிப்புணர்வுக்கும் நம்மளுடைய கர்மாவை விளக்குவதற்கு இறைசக்தி எந்த அளவுக்கு துணை புரிகின்றது என்பதை அறிவதற்கும் முடிந்துவிட்டது. இதுதான் நம்மளுடைய விதி. இதற்கு மேல் நமக்கு வளர்ச்சி இல்லை, வாழ்வில் வெற்றி இல்லை. இது என்னுடைய தலையெழுத்து என்று துவண்டு போனவர்களுக்கும் எல்லாவற்றிற்கான ஒரு விடியலுக்கான ஒரு பதில் இந்த மகமாயி ஜோதிட நிலையத்தில் இருக்கின்றது. நமக்கு ஆன விடிவுகள் எங்கிருந்து கிடைக்கின்றது? நாம் என்றைக்கு நன்றாக வாழ்வோம், நாம் என்றைக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவோம், நமக்கு இதுதான் விதியா, ஜோதிடம் தான் முடிந்த முடிவா, இந்த கோள்கள் இப்படிதானா, நம்மளோட ஜாதகம் இப்படிதானா, இனிமேல் வாழ்க்கையில் உயர்வே இல்லையா, வெற்றிவே இல்லையா என்பதற்கான ஒரு பதிவுகள் பல இந்த மகமாயி ஜோதிட நிலையத்தில் இருக்கு. இதுதான் விதி அப்படின்னு சொன்னால், இதுதான் கர்மா அப்படின்னு சொன்னால், போன ஜென்மத்தினுடைய ஒரு ஜாதக பலன், அது ஒரு கட்டங்க, அது உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டு. ஒரு சர்க்கரை நோய் இருக்குன்னா அதுக்கான ஒரு மருத்துவ அறிக்கை மாதிரி தான். அது எப்படி முடிந்த முடிவாக மாறும்? எல்லாவற்றிலும் மீண்டு எழுந்து வருகிறோம்ல. உணவே மருந்து என்று சொல்லி உணவின் மூலமாக, மருந்துகளின் மூலமாக, மணி மந்திரம் ஔடதம் என்று சொல்லி பல வாழ்க்கையினுடைய யோகாசனம் மூலமாக, நடைப்பயிற்சியின் மூலமாக, இயற்கை சார்ந்த மூலிகை உணவு மூலமாக, தினமும் நாம் உட்கொள்கின்ற உணவினுடைய மாற்றத்தின் மூலமாக எல்லா வகையிலும் நம்ம மீட்டு கொண்டு வருகிறோம்ல. அதே போல தாங்க நம்மளுடைய போன ஜென்மத்தினுடைய ஜாதகத்தினுடைய கட்டத்தை நாம் இந்த ஜென்மத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்வியல் முறையில் நாம் மாற்ற முடியும். நல்ல வாக்கு, நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல எண்ணம், நல்ல ஒழுக்கம், இது எல்லாம் அனைவற்றிற்கும் மேலே எல்லாம் அவன் செயல் என்று இறைசக்தியின் மேல் ஆற்றலை போட்டுவிட்டு நாம் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லி உழைத்தால் உயர்வு கிட்டும் என்ற ஒரு நம்பிக்கையோட நாம் இன்றைய நாள் நல்ல நாளாக செயல்படுவோம் என்ற எண்ணத்தில் நம்ம வாழும்போது நம்மளுடைய போன ஜென்மத்தினுடைய ஜாதகம் வேலை செய்யாது. இந்த ஜென்மத்திலே வானத்தில் இயங்கி கொண்டிருக்க கோள்களிலிருந்து வருகின்ற அதிர்வலை ஆற்றலானது நமக்கு நல்லதே செய்யும். நம்மளுடைய பிரபஞ்சம் நமக்கு நல்லது செய்வதற்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ மனிதர்களுக்கு மட்டும்தானே ஜாதகம் வேலை செய்யுது, ஜோசியம் வேலை செய்து சொல்கிறாங்க. மாடு செடி கொடிகளுக்கெல்லாம் இங்கேயாவது ஜோசியம் பார்க்குறாங்களே? இல்லை, அது பகுத்தறிவுன்றது மட்டும் இல்லை. ஜோதிடம் பகுத்தறிவு இல்லாத இல்லை, பகுத்து அறியும் அறிவு. இந்த கோள்களுடைய இயக்கமானது நம் உடலிலும் மாற்றம் தருகின்றது என்று சொல்லி அதை ஒரு வழிகாட்டியாக சொல்வதற்காக தான் ஜோதிடமே தவிர இதுதான் விதி என்று சொல்லி பகுத்தறிவாதிகள் கிண்டல் அடிக்கின்ற அளவுக்கு நம்ம ஜோதிட பலன்களை சிலர் சென்று விட்டார்கள், கொடுத்து விட்டார்கள் கிடையாது. நமக்கு ஒரு அறிக்கை தான் இந்த ஜாதகம். அதை வைத்துக்கொண்டு புத்திமான் பலவான் என்று நம்ம பிழைத்து கொள்கின்ற ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த ஜோதிடம்ன்ற ஒளி. அவ்வளோதானே தவிர இந்த ஜாதகம்தான் முடிவு. யாருமே கர்மாவை நொந்துக்காதீங்க. இந்த கர்மாவை நம்மால் கடக்க முடியும். இந்த கர்மாவை நாம் வெல்ல முடியும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த குழி தரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அவர் கொடுக்காததா அந்த 1330 குறள் அவர் நமக்கு வழிகாட்டதா அதில் இதை சொல்கிறாரு. ஊழி உருந்து வந்து ஊட்டும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி தான் அதையும் அவர் தான் சொல்கிறாரு. ஊழை பற்றியும் சொல்கிறாரு, முயற்சியை பற்றியும் சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்திற்கும் ஒரு பொருள் இருக்கின்றது. அந்த பொருள் முடிந்த முடிவு இல்லை, எல்லாம் கடந்து போகும். அதை எப்படி கடக்கிறது? அந்த கஷ்டத்தை மீண்டு எப்படி நல்லது வருது? மாற்றம் மாறிக்கொண்டிருப்பது தான் நமக்கு ஒரு மாற்றம் வரும் என்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்வது தான் இந்த மகமாயி ஜோதிட நிலையத்தினுடைய தன்மை. இதற்கான பல பதிவுகள் இருக்குது. விதி வலியது, இதுதான் விதி என்ற ஃபேட்டலிஸ்டிக் ப்ரெடிக்ஷன் இந்த மகமாயி ஜோதிடத்தை கிடையாது. பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றல், பிரபஞ்ச சக்தியினுடைய இணைவு, நம்மளோட உடலும் உள்ளமும் எப்படி புனிதமாக்கிக்கணும், நம்மளுடைய இறைசக்தி எப்படி, வழிபடு தெய்வம் எப்படி நிற்புற காக்கும், இஷ்ட தெய்வம் காக்குமா, குலதெய்வம் காக்குமா, முன்னோர்கள் காப்பாங்களா, எங்கிருந்து நம்ம கர்மா தாக்கிக்கிறது, சனீஸ்வர பகவான் நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரா, குரு கொடுத்துட்டு போவாரா, குடும்பாவியாக இருப்பாரா, ராகு கேத்துக்கள் காலசர்ப தோஷத்தை கொடுக்குமா அல்லது யோகமாக மாற்றுமா, இந்த சர்பதோஷன்றது வெறும் புத்தை இடிக்கிறதுனாலையோ நாகத்தை அடிக்கிறதால மட்டுமா? இல்லையே. என்னென்ன பிரச்சனைகளால் இந்த சர்பதோஷம் வரும்? வாழ்வியல் முறையில் நெறிக்கட்ட நிலைமை இப்படி இருந்தால் எப்படி வரும்? இதெல்லாம் எப்படி தோஷமாக மாறும்? கலத்திர தோஷம் எப்படி மாறும்? சுக்கர தோஷம் எப்படி மாறும்? சுக்கரன் உச்சமாக இருக்கவங்க எல்லாருக்கும் ஜோசியம் நல்லா இருக்கா? மகத்தில் நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாருமே ஜகத்தை ஆள முடியுமா? இந்த மாதிரி
எண்ணற்ற கேள்விகள் இருக்குது, எண்ணற்ற கவலைகள் இருக்குது. ராசி பலனும் மாத பலனும் வருட பலனும் குரு பயிற்சி பலனும் சித்திர மாத பலனும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை ஒரே நிமிஷத்தில் மாற்றி போடுமா, புரட்டி போடுமா, குரு பார்வைக்கு விசேஷம் இருக்கா, இந்த மாதிரி கோள்களுக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன, மகத்துவம் என்ன, நட்சத்திரங்களுடைய முக்கியத்துவம் என்ன, உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் ஒவ்வொரு உடைய செல்ஸும் ஒவ்வொரு ஆர்கன்ஸோடையும் உணர்வுகளோடையும் சம்பந்தப்பட்டது முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. 3 யுகத்திற்கு மேலே திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகத்தில் இந்த ஜோதிடம் தொடர்ந்து வருதுன்னா அது மனிதனுக்கு எத்தனை அளவு வழிகாட்டியாக இருக்கும். அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மனிதனுடைய நல்லொழுக்க ரீதியாகவும் அகப்புற வாழ்க்கை ரீதியாகவும் எல்லா வகையிலும் புற வாழ்க்கை ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் போர் போன்ற நடவடிக்கைகள் போன்ற அரசாங்க ரீதியாகவும் மனிதனுடைய வாழ்வியல் ரீதியாகவும் உடன் பிறந்த சகோதர ரீதியாகவும் நிலம் புலம் சொத்து சொர்க்கம் செயற்கையின் மூலமாகவும் எதிரிகள் விரோதிகள் ரீதியாக எல்லா வகையிலுமே இந்த ஜோதிடம் நமக்கு எப்படி வழிகாட்டியாக இருக்கிறது, அதனுடைய அளவு என்ன, அதனுடைய உயர்வு என்ன, அதனுடைய உன்னதம் என்ன, அதனுடைய லிமிட்டேஷனும் என்ன, அது எத்தனை அளவு அதை நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளணும், விதியே எப்படி மதியால் வெல்லலாம், அதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதையே நம்ம தலைமையில தூக்கி வைத்து ஜோதிடத்தையே தலைக்கு மேலே தூக்கி வைத்து ஜோதிட கோள்களையே தூக்கி வைத்து கொண்டாடின வாழ்க்கையும் உருப்படுமா, உருப்படாமல் இருக்குமா? வாழ்க்கையை நமக்கு கிடைக்கிற அந்த ஜோதிஷ ஒளியை எப்படி பயன்படுத்திக்கணும், எத்தனை அளவு அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே நல்லெண்ணம், நல்ல சொல், நல்லதொரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையை கொடுக்கும். இதற்கான வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்குமா, இது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா, எதிர்காலத்தை ஒளிமயமாக்க முடியுமா என்பதை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு பதிவுகள் தான் இந்த மகமாயி ஜோதிட நிலையம் என்ற இந்த யூடியூப் சேனலில் இருக்க. நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், அதுவே நமக்கு வாழ்க்கையை நல்லது கொடுக்கும். பிரபஞ்ச சக்தி நமக்கு எதை நினைக்கிறோமோ அதைவே நமக்கு கொடுக்கும் என்பதனுடைய அடிப்படையினுடைய அதை தான் தன்மை தான் இந்த மகமாயி ஜோதிடத்தினுடைய தன்மை. இறைசக்தியின் மேலே அதீத நம்பிக்கை உண்டு, எனக்கு உண்டு. எல்லாவித மதத்திற்கும் எல்லாவித தெய்வத்திற்கும் எல்லாவித குருக்களுக்கும் உண்டான ஒரு சித்தர்களுக்கும் உண்டான மகிமை உண்டு. பிரபஞ்ச சக்தியின் மூலமாக நம்ம அந்த காலத்தில் எல்லை விட்டு எல்லை சென்றார்கள், ஒரு லோகம் விட்டு லோகம் சென்றார்கள், கூடு விட்டு கூடு பாய்ந்த தன்மையெல்லாம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே என்ன, இந்த மனம் எங்கே வேணால் செல்ல முடியும். உடலை இங்கே வைத்துக்கொண்டு இந்த மனம் எங்கே வேணால் பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை கடந்து வந்து திருப்பும் நம்மிடம் நிற்க முடியும். அடுத்த பிறவியை கூட நாம் இப்பொழுதே தேர்ந்து கொண்ட நிலைமை இந்த மனதிற்கும் இந்த உடலுக்கும் உண்டு. உடல் ஒரு கருவி, மனம் அந்த ஆத்மா தான் பேரு இயக்கத்தினுடைய ஆற்றல். அந்த ஆத்மாவை எப்படி புனிதப்படுத்திக் கொள்வது? ஜோதிடத்தினுடைய அந்த கட்டங்கள் கோள்கள் மூலமாக போன ஜென்ம ஆத்மா புனிதம் அற்ற உடலா, அந்த ஆத்மாவை எப்படி புனிதமான உடலுக்கு இட்டு செல்வது, நம்ம உடலை எப்படி புனிதமாக மாற்றுவது, நம்மை சுற்றியுள்ளவர்களை எப்படி கையாளுவது, எப்படி கடந்து செல்வது வாழ்க்கையை என்பதை பற்றிய ஒரு சிறந்த பதிவுகள் தான் இந்த மகமாயி ஜோதிட நிலையத்தில் இருக்க. இறைசக்தியினுடைய ஆற்றலாக இணைந்திருங்கள். நல்ல விஷயங்கள் பல இந்த நேரலையிலும் சரி அல்லது பொதுவான காணொலியிலும் இருக்கின்றது. உங்களுக்கான பிரபஞ்ச சக்தியுடன் கூடிய ஜோதிடத்துக்கு கூடிய அத்தனை தகவலுக்கான பதிலும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். மூட நம்பிக்கை என்றாலும் கூட சரி கேளுங்கள், முடிவற்ற விவாதமாக இருந்தால் கூட சரி கேளுங்கள், கவலைப்படவில்லை. ஏன்னா உண்மை என்றைக்கும் நிரந்தரம்தான், உண்மை என்றைக்கும் அறிவியல் தான். அன்றைக்கு கலீலியோவும் கோபர்னிக்கஸும் சொல்லும்போது அவர்களை கல்லால் அடிக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள். ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கு முன்பாக அந்த அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் பட்ட வேதனைகளும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு கஷ்டங்களும் சட்டங்களும் குற்றங்களும் அவர்கள் மேல் ஏற்பட்ட துவேஷங்களும் மறுக்க முடியாததான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது உர்ஜிதமாகி இருக்கணும். ஆனால் நம்மளோட முன்னோர்கள் யுக யுகத்திற்கு முன்பாகவே அறிவியல் ரீதியாக கணித ரீதியாக ஜோதிடத்தினுடைய கோள்களுடைய ஒவ்வொரு இயக்கத்தினையும் அளவியும் அது பயணிக்கின்ற தன்மையும் அது இன்றைய காலகட்டத்திலும் சரியான துல்லியமான முடிவு என்று சொல்லும் பொழுது அவர்கள் காட்டிய வழிமுறைகளும் உண்மையானது தான். அதை எடுத்து செல்கின்ற விதத்திலே சில ஜோதிடர்களும் சில ஆராய்ச்சியாளர்களும் மாறுபட்டு இருக்கிறார்கள். மூட நம்பிக்கைக்கும் விவாதத்திற்குரிய பொருளாக மாற்றிவிட்டார்களே தவிர, ஆனால் அதில் உள்ள உன்னதமானது தான். எப்பேற்பட்ட விவாதத்தையும் ஏற்பதற்கும் அதற்கான பதிலளிக்கவும் இந்த மகமாயி ஜோதிடத்தில் நான் தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய விமர்சனங்கள் இந்த உண்மையையும் அறிவை புலப்படுத்துவதற்கான ஒரு தன்மை என்பதில் எனக்கு தவறில்லை. ஏன்னா உண்மையை சொல்லும் பொழுது
எங்கேயுமே தவறு வராது. இறைசக்தியும் உண்மைதான். எங்கெல்லாம் உண்மை இருக்கின்றதோ அங்கெல்லாம் இறைசக்தி இருக்கின்றது. அதனால தான் அந்த காலத்தில் சித்தர்கள் எந்தவித அறிவியல் கண்டுபிடிப்புகள் தொலைநோக்கி இல்லாமல் அந்த கோள்களுடைய இயக்கத்தை கண்டுபிடித்து அதனுடைய ஆற்றலை சொல்லியதும் இன்னும் 1000 வருடத்துக்கு பின்பாக கூட கோள்களுடைய இயக்கம் எப்படி இருக்கின்றது அந்த கணிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்னே அந்த பெருமையை முன்னிறுத்தி கொண்டு உங்களுடன் பயணிக்க, உங்களுடன் கேள்விகளை விவாதிக்கவும் அதற்கான விளக்கங்களும் தருவதற்கு காத்திருக்கின்றேன். இணையுங்கள். இறைசக்தியோடு இணைந்த ஆற்றலுடன் கூடிய இந்த மகமாயி ஜோதிடத்தில் நிலையத்தின் மூலமாக உங்களுடைய கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. நல்ல சிந்தனைகள் நல்லவை வரவேற்கப்படுகின்றன. அதே போல நல்லவை இந்த பிறவிலே நாம் பேசுவதற்கான வாய்ப்பு அமைவதற்கும் ஒரு பெரும் பாக்கியம்தான். இணையுங்கள். மகமாயி ஜோதிட நிலையத்தின் மூலமாக இறைசக்தியினோட உன்னத ஆற்றலையும் பெறுவோம், கர்மாவை கடப்போம், நம் உடலையும் உள்ளத்தையும் புனிதமாக்கி அடுத்த பிறவி வேண்டாம், அல்லது பிறவி இருந்த பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டே மறவாமை வேண்டும், நல் பிறவி வேண்டும் என்பதற்கான ஒரு முத்தாய்ப்பான பதிவுகள் பல இந்த மகமாயி ஜோதிடத்தின் நிலையத்தில் இருக்கு. அதுதான் இந்த பிறவியிலே நான் செல்கின்ற ஒரு பாதை, அதுதான் இந்த பிறவிக்கான ஒரு மகத்துவம் என்ற நிலையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். வாருங்கள், இணையுங்கள். புனிதமான ஒரு வாழ்க்கையை நோக்கி, தெய்வீகமான ஒரு பயணத்தை நோக்கி, இந்த பிறகு அடுத்த பிறகு ஒரு சிறந்த ஆத்மா பயணத்தை நோக்கி நாம் செல்வோம். வாருங்கள், வரவேற்கிறேன் மகமாயி ஜோதிட நிலையத்திற்கு.